சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024ல 2வது தடவையா சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த கிரகணத்தினால நமக்கு இந்தியாவில் பாதிப்பு இல்லை அப்படின்னா ஏன் காரணம்னா சூரிய கிரகணம் நைட்டு வருது. நாம கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா நாம சேஃபா எச்சரிக்கையா கண்டிப்பா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் முதல்ல அவங்க தான் சேஃபா இருக்கணும். ஏன்னா நைட்டு நேரம் நடக்கிறதுனால சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா வெளியில வரமாட்டாங்க. ஆனே அதே பாத்ரூம் எல்லாம் போகணும் அப்படின்னா முதல்லயே போயிட்டு அந்த டைம்ல பெட்டை விட்டு எந்திரிக்காத மாதிரி இருக்கிறது பெஸ்ட். என்ன காரணம் அப்படின்னா கதவெல்லாம் ஓபன் பண்ணி போய் வர்றது அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு வெட்டுக்காய வர மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கும். சந்திர பகவான்னா மனச பாதிக்கும், சூரிய பகவான்னா வேற மாதிரி பாதிக்கும். அதனால கருவை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் அதை முக்கியமா எச்சரிக்கையா சொல்லிட்டு இருக்கோம். அதே போல புதுசா திருமணமானவங்க தாம்பதிய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. அந்த டைம்ல கரு உருவாச்சுன்னா கிரகணத்து டைம்ல உருவாச்சுன்னா குழந்தை நேரம் சரியில்லாத இருக்கும். அதனால அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கிரகணம் வருது அப்படின்னா மந்திரங்கள் சொன்னோம்னா நம்ம ஒரு தடவை சொன்னா இப்ப நார்மல் டைம்ல நம்ம ஒரு தடவை ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா அவங்களுக்கு பிடிச்ச சாமி மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதோட பலனு பல மடங்கு சேர்த்தி கொடுக்கும். சூரிய கிரகண டைம்ல மந்திரங்களை படிக்கிறது சிறப்பு. எல்லா கோயிலையும் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எப்பவுமே கிரகணத்து டைம். ஆனா நீங்க வீட்டுல அமைதியா தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு முகமா நீங்க எதை ஜபிக்கிறீங்களோ பல மடங்கா உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பவர் ஆகும். அதனாலதான் எப்பவுமே மந்திரவாதிகள் இது மாதிரி எல்லாம் கிரகணத்து டைம்ல மந்திரங்கள் ஜபிச்சு பவரை வாங்குவாங்கன்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரகணத்து டைம்ல நாம நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணணும். நாம சிவார்ப்பணம் 6161 சேனல் சொல்றது அப்படிதான். நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம நாட்டுல, ஆனா கிரகணங்கள் நடக்கும்போது அதோட பவர் எல்லா இடத்துலயுமே அதோட பாதிப்புகள் பவர் எல்லா இடத்துலயும் இருக்கும். உலகம்னா எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? நம்ம கிரகணம் எப்ப தொடங்குது அப்படின்னா 2024 அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு நடக்குது. கன்னி ராசியில சூரியன், சந்திரன், கேது கிரகங்கள் இருக்கிறதுனால அது ஏற்படுது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் பெரும்பாலான பகுதிகளில் தெரியும். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கு, அண்டார்டிகா அப்படி பல பகுதிகளில் தெரியுது. அந்த நாட்டில் இருக்கிற தமிழ் தெரியுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இல்லை உங்க மகனோ மகளோ அங்கே இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவால நம்ம சந்திர பகவான் நேர்கோட்டுல வந்துடும் போதுதான் சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணமே ராகு கேது பகவான் தான் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். அந்தந்த நாட்டுல இருக்கிறவங்க வேற நாட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த டைம்ல எப்ப சூரிய கிரகணம் ஏற்படுதோ அது மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா அதர் நாட்டிலாம் பகல் டைம்ல ஏற்படும். இந்திய நேரப்படி 9:12 நைட்டு ஸ்டார்ட் ஆகி 3:17 விடிய காலையில முடிஞ்சிருது. இதோட கிரகண நிலை உச்சபட்சமா இருக்கிற டைம் நைட்டு 12:15 மணி. அதனாலதான் நைட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போதுமே நம்ம பரம்பரையா முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணதான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம். கிரகணம் நடக்கும்போது நமக்கு தெரியுதோ இல்லையோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 2 பேர் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா நான் சொல்றது வரப்போற சந்ததியர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் இந்த சிறப்பு பதிவை போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லா இருங்க.